பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். பசுவதை தடைக்கு அரசு எதிர்ப்பு. தாவேகா மீது இந்துக்கள் கொதிப்பு. கோவையை சேர்ந்த இந்து மக்கள் கட்சி நிர்வாகி சூரிய பிரசாந்த் சென்னை ஹைகோர்ட்டில் பசுவதை தொடர்பாக கடந்த மே 27 பொதுநல மனு தாக்கல் செய்தார். நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டோ அல்லது வேறு நாட்களிலோ தமிழகத்தில் பசுக்கள் அல்லது கன்றுக்குட்டிகளை வதைக்கக்கூடாது. தற்காலிக கொட்டகைகளை அமைத்து பொது இடங்களை வதைக்கூடங்களாக அறிவிக்க போலீசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சட்டத்தின்படி விலங்குகளை வதைப்பதாக இருந்தால் அவை உள்ளாட்சி அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டு முறையான உரிமம் பெற்ற இறைச்சி கூடங்களில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். பக்ரீத் பண்டிகையின் போது பசுக்களை மட்டுமே பலியிட வேண்டும் என்பது முஸ்லிம் மத கோட்பாடுகளில் கட்டாயமாக்கப்படவில்லை. பிற விலங்குகளையும் பலியிட முடியும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்காக அரசியல் சாசனத்தின் 48வது பிரிவு மற்றும் 1976 பிறப்பிக்கப்பட்ட பழைய அரசாணை ஒன்றையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த தடை அமலில் இருப்பதை உறுதி செய்யுமாறு தமிழக தலைமை செயலருக்கும் ஹைகோர்ட் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தற்போது சுப்ரீம் கோர்ட்டை நாடியுள்ளது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் தற்போது பசுவதை விவகாரத்திலும் அரசு மேல்முறையீடு செய்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் இந்த அமைப்புகள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமலுக்கு வந்தது 125 நாள் வேலை, விவசாயத்துக்கும் சிக்கல் இல்லை. மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புற குடும்பங்களுக்கான உத்தரவாத வேலை நாட்கள் 100 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 125 நாள் வேலையின் தினக்கூலி 327 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேலை கேட்டு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலையும் சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படாவிட்டால் வேலை இழப்பு உதவித்தொகையாக முதல் 30 நாட்களுக்கு தினக்கூலியில் 4 பங்கும் அதன் பிறகு பாதியும் வழங்கப்படும். ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தலைமையிலான குடும்பங்களுக்கு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வேலைக்கு வருபவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும். விண்ணப்பதாரர் வசிக்கும் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும். அதற்கு வெளியே வேலை வழங்கப்பட்டால் போக்குவரத்து மற்றும் வாழ்வாதார செலவுகளுக்காக கூலியுடன் கூடுதலாக 10% வழங்கப்படும். திட்டத்திற்கான மொத்த நிதியில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்குகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திட்டத்தை செயல்படுத்த மொத்தம் 12,642 கோடி ரூபாய் தேவை. இதில் மத்திய அரசின் பங்கு 7,585 கோடி ரூபாய். இந்த திட்டத்தின் கீழ் நீர்வள பாதுகாப்பு, கிராமப்புற அடிப்படை உள்கட்டமைப்பு, வாழ்வாதார உள்கட்டமைப்பு, தீவிர வானிலை மற்றும் பேரிடர் பாதிப்புகளை தணிக்கும் சிறப்பு பணிகள் என 4 பிரிவுகளில் வேலை பிரிக்கப்பட்டுள்ளது. எந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவை அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கிராம சபையே தீர்மானிக்கும். இந்த திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விவசாய விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் ஆண்டுக்கு மொத்தம் 60 நாட்கள் வரை திட்டப்பணிகள் நடைபெறாது. வேலை நடைபெறும் இடங்களில் குடிநீர், ஓய்வெடுக்க நிழல் வசதி, முதலுதவி பெட்டி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பணிகள் அனைத்தும் ஜியோ டேக்கிங் மற்றும் GPS தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்படும். AI உதவியுடன் முறைகேடு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிக எனது அடுத்த அடையாளம் சி. விஜயபாஸ்கர் அதிரடி அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர். சட்டசபை தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமீபத்தில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது அவர் தாவேகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 35 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் ஆற்றி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பொறுப்பு வகித்த போது
உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் முழு அர்ப்பணிப்போடு மக்களுக்காக நான் ஆற்றிய பணிகளை நீங்கள் நன்கறிவீர்கள். என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்ற தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைய உள்ளேன். என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கான மாபெரும் இணைப்பு விழா வியாழனன்று காலை 9 மணிக்கு மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடக்கும் என விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பாதுகாப்பு வளையத்தில் அதிகாரி அமைச்சர் ஆதவ் துறையில் மர்மம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் உள்ள பொதுப்பணி நெடுஞ்சாலை துறைகளில் நடந்த உயரதிகாரிகள் மாற்றத்தில் சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பாக அரசு பொறியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கூறியதாவது: அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்பட்ட பொதுப்பணித்துறை செயலராக இருந்த மங்கத்ராம் சர்மா மாற்றப்பட்டார். அந்த இடத்திற்கு போக்குவரத்து துறையில் இருந்த சுன்சோங்கம் ஜடக்சிறு கொண்டுவரப்பட்டார். ஆனால் பதவிக்கு வந்த 20 நாளில் இவரும் மாற்றப்பட்டு பொதுப்பணித்துறை செயலராக செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நெடுஞ்சாலைத்துறையில் இருந்தார். அவர் துறை செயலராக இருந்த காலகட்டத்தில்தான் கடந்த திமுக ஆட்சியில் நிறைய டெண்டர்கள் விடப்பட்டன. குறிப்பாக 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான உத்தண்டி சாலைக்கான டெண்டரும் அடங்கும். தாவேக ஆட்சிக்கு வந்த கையோடு அந்த டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி அமைச்சர் ஆதவ் அதை ரத்து செய்தார். முந்தைய ஆட்சியில் அதிகாரிகள் துணையில்லாமல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த டெண்டர் விடப்பட்ட போது செல்வராஜ் தான் செயலராக இருந்தார். ஆனால் அவரை வைத்தே டெண்டரை ரத்து செய்ய வைத்துள்ளனர். அவரை நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறைக்கும் மாற்றிவிட்டனர். தற்போது உத்தண்டி சாலை டெண்டர் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவும் முயற்சி நடக்கிறது. வழக்கில் இருந்து பாதுகாப்பது போல் துறை அதிகாரியை அவசரமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது வசம் உள்ள வேறு துறைக்கு மாற்றியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல் கடந்த 2 ஆண்டுகளில் விடப்பட்ட அனைத்து டெண்டர்களுக்கும் ஒப்புதல் அளித்தது அந்த அதிகாரிதான். அது குறித்து விசாரணையும் துறைக்குள் நடக்கிறது. அதேபோல் IAS அதிகாரி சிறு பொதுப்பணித்துறைக்கு வந்த 20 நாட்களில் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதன் அவசியம் என்ன என்பது விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கிறது என அவர்கள் கூறினர். நேர்மையான வெளிப்படையான அரசை தருவேன் என முதல்வர் விஜய் பேசுகிறார். ஆனால் அதற்கு மாறாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் துறைக்குள் அதிகாரிகள் மாற்றம் நடக்கிறது. இதன் வாயிலாக தவறுகள் நடக்கவும் அவற்றை மூடி மறைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே IAS அதிகாரிகள் மாற்றத்தில் என்ன நடக்கிறது என்பதில் முதல்வர் விஜய் தனி கவனம் செலுத்த வேண்டும் என பொறியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கூறுகின்றனர். செந்தில் செலவு 20 லட்சம் ரூபாய் மட்டுமே. தேர்தல் கமிஷனில் காட்டிய கணக்கு. கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. தேர்தலில் 183 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரையே செலவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அவர்கள் சமர்ப்பித்த செலவு கணக்கை செலவின் பார்வையாளர்கள் ஆய்வு செய்து ஆணையத்துக்கு அனுப்பினர். தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தங்களது கட்சி தலைமையிலிருந்து தேர்தல் செலவுக்கு தலா 25 லட்சம் தந்ததாக தெரிவித்துள்ளனர். கோவை தெற்கில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 20,15,000 ரூபாய் செலவழித்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார். திமுக கட்சியிலிருந்து தேர்தல் செலவுக்கு 25 லட்சம் வழங்கியதாகவும் 2 லட்சம் சொந்த பணம் வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்ய பொதுக்கூட்டம் நடத்தியதற்கு 66,165 ரூபாய், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி பிரச்சாரம் செய்ததற்கு 1,77,358 ரூபாய், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பிரச்சாரம் செய்ததற்கு 2,66,718 ரூபாய் செலவானதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல கோவை தெற்கில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன் 23,63,000 ரூபாய் செலவு செய்ததாக தெரிவித்துள்ளார். இது தனது சொந்த பணம் என்றும் கட்சி தலைமை பணம் தரவில்லை எனவும் கூறினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வேலுமணி 23,56,000 ரூபாய் செலவிட்டதாக கூறியுள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் 24,94,000 ரூபாய், திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் 14,75,000 ரூபாய், தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் சம்பத்குமார் 12,93,000 ரூபாய் செலவிட்டதாக கூறியுள்ளனர். பொள்ளாச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற கோமா தேகாவை சேர்ந்த நித்யானந்தன்
29,77,000 ரூபாய் செலவழித்ததாக கூறியிருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் 31,52,000 ரூபாய் செலவிட்டதாக தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 460க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் ஆண்டுதோறும் பிஇ படிப்புகளுக்கு 2 லட்சம் இடங்கள் கவுன்சிலிங் முறையில் நிரப்பப்படுகின்றன. அதன்படி 2026ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு நடந்தது. இந்த நிலையில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டார். 1,30,767 பேர் மாணவர்கள், 1,05,246 பேர் மாணவிகள் என மொத்தம் 2,36,017 பேருக்கு தரவரிசை வெளியானது. 53 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றுள்ளனர் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். தரவரிசை பட்டியலில் ஏதேனும் குறைகள் இருந்தால் ஜூலை 5ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். மாணவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை அணுகி இதுகுறித்து தீர்வு காணலாம். தரவரிசை பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால், பிரச்சனை இருந்தால் 6ஆம் தேதிக்குள் மாணவர்கள் அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.tneaonline.org என்ற இணையதளத்தில் தரவரிசை மதிப்பெண்களை அறியலாம். தங்கம் விலை குறைந்தது ஆறுதல் தந்த இன்றைய மாற்றம். சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்க நிலை காணப்படுகிறது. தமிழகத்தில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.